ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிடிஎம் அப்படிங்கிற டாபிக் தான். நிறைய பேருக்கு சிடிஎம்ங்கிற டாபிக் தெரிஞ்சிருக்கும். என்ன, எப்படி யூஸ் பண்ணணும், அதோட பெனிஃபிட் என்ன எல்லாருக்கும் தெரியும். தெரியாத சிலருக்காக இதை நான் போடுறேன். அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட், சிடிஎம்னா என்ன? சி ஃபார் கிளென்சிங், டி ஃபார் டோனிங் அண்ட் எம் ஃபார் மாய்ஸ்சரைசிங். ஃபர்ஸ்ட், கிளென்சிங் நம்ம பேசிக்காக ஃபேஸ் வாஷ் பண்ணுறது தான். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை கிளென்சர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்குது, அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் ரெண்டுமே எப்படி எடுத்தாலும் ப்ராடக்ட் ரொம்ப கெமிக்கல் இல்லாமல் மைல்டாக இருக்கணும். நிறைய ஃபோம், அதாவது நுரை அதிகமாக வர மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மைல்டாக ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டோனிங், அந்த ஸ்டெப் பண்ணணும். இப்போ டோனிங் அதே மாதிரி நீங்கள் டோனர்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் மார்க்கெட்டில், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை ரோஸ் வாட்டர், அந்த மாதிரி ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி கையில் கொஞ்சமாக சில ட்ராப்ஸ், ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை காட்டன் பேட்ஸ்லாம் விற்கிறாங்க, இல்லை காட்டன் பால்ஸ் இருக்குது, அதில் டிப் பண்ணி கூட நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஸ்ப்ரே பாட்டிலில் கூட வருது, ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் நம்ம ஸ்கின்ல. இது டோனிங். அடுத்தது மாய்ஸ்சரைசிங்கும் நம்ம ஃபேஸ்க்கு நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். இல்லாட்டி அலோவேரா ஜெல்லும் விற்கிறாங்க, அதையும் வாங்கி நம்ம மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம். அது ஈவன் ப்ரைமராக கூட யூஸ் ஆகும். ப்ரைமர்னால் என்னென்னு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அது ப்ரைமராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் பற்றி எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். கிளென்சிங்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நம்ம டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது. எக்ஸஸாக இருக்க ஆயில்ஸு, அதுக்கப்புறம் டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு நியூ செல்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகும். அப்படி ஆகும்போது தான் நம்ம ஃபேஸ் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ப்ரைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதோட பெனிஃபிட்ஸ் இதுதான். அடுத்தது டோனிங்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுற கிளென்சிங்னால சில நல்ல ஆயில்ஸு, இல்லை பிஹெச் லெவல் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இது மாதிரிலாம் பண்ணும்போது அதை சரி பண்ணுறதுக்கு தான் டோனிங். ஸோ டோனர் யூஸ் பண்ணும்போது உங்கள் பிஹெச் லெவல் பேலன்ஸ்டாக இருக்கும். அதனால் உங்கள் ஸ்கின்ல இருக்க ஓப்பன் போர்ஸு அதெல்லாம் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். அடுத்தது மாய்ஸ்சரைசிங் அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, உங்களுக்கு ஃபேஸ் நம்ம எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் கொடுக்கும்போது யங்காகவே இருக்கும். அப்புறம் சாஃப்ட் அண்ட் சப்பலாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸு அது எதுவுமே வராது. ரொம்ப ஸ்கின் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஸ்கின்னு. ஸோ இதெல்லாம் தான் அதோட பெனிஃபிட் மாய்ஸ்சரைசிங். ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் பெட்டராகிறத நீங்களே பார்க்கலாம். ரிசல்ட்ஸ் கொஞ்சம் லேட்டானாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வரும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.